சித்தர் பூமி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. வணக்கம். நான் ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜிஸ்ட் காயத்ரி. இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே நம்ம நினச்சதெல்லாம் நடக்குது. ஆனால் அதில் நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். பொதுவாக இப்போ ஒரு தொழில்னு எடுத்துக்கலாம், அல்லது காதல், அல்லது திருமணம், இல்லை வீடு கட்டுறது. இந்த மாதிரி ஒரு பொதுவான விஷயங்களை நம்ம எடுக்கும் பொழுது இதெல்லாம் நம்ம சரியாக நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம செஞ்சோமா அப்படிங்கிற ஒரு விஷயம் கேள்விக்குறியாக இருக்கும். இப்போ தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அந்த தொழில் செய்வதற்கு எந்தெந்த விஷயங்கள முதலீடா நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறத நம்ம கவனத்திற்கு கொண்டு வரதில்ல. சரி, ஏன் அப்படின்னா, ஏன்னா இப்போ ஒரு தொழில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு முதலீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அந்த முதலீட்டுக்கு நம்ம முதல்ல கடன் அப்படின்ற ஒரு விஷயமும் அங்க வரும். சரி, அந்த நான் தொழில் செய்கிறேன், யார் கூட சேர்ந்து செய்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் வரும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இத்தனை விஷயங்கள நீங்க கவனத்திற்கு கொண்டு வந்த பிறகு தான் தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க சிறப்பா செய்யறதுக்கு சரியான வழியா இருக்கும் அப்படிங்கிறத சொல்றோம். சரி, இதெல்லாம் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் தொழில் செய்றேன்னா, முதல்ல ஜாதக ரீதியா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த தொழிலுன்ற பாவகம் உங்களுக்கு சரியா இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். சரி, நான் அந்த தொழில் செய்யறதுக்கான அந்த பாவகம் நல்லா இருக்கா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த ஏஎல்பி ஜோதிட முறையில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்ப அட் பிரசன்ட் உங்களுக்கு என்ன லக்னம் போகுது, ஏஎல்பி லக்னம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அடுத்ததா உங்களுடைய 10ஆம் பாவகமான அந்த தொழில், அந்த பாவகம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஏஎல்பி அதாவது நீங்க லக்னம், உங்களுடைய மனநிலை, உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நீங்க நல்லா இருந்தா மட்டும் தான் உங்க தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தையும் சாதகமான விஷயத்தையும் செய்யக்கூடியதா இருக்கும். சரி, இப்போ 10ஆம் பாவகம், நான் தொழில் செய்யறதுக்கு 10ஆம் பாவகம் பார்க்கணுன்றீங்க இல்லையா? சரி, இந்த 10ஆம் பாவகம் என்ன செய்யும் அப்படின்னா, 10ஆம் பாவக அதிபதி உங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல இருக்காரு அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு அந்த தொழில் சார்ந்த விஷயங்கள்ல அனுகூலமா இருக்கும். இதுவே அவரு 5ஆம் இடத்துல போய் உட்கார்றாரு அப்படின்னா, கண்டிப்பா நீங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா அது கடன்லயும், மனப்பிரச்சனை, இந்த மாதிரியான போராட்டமான ஒரு விஷயங்கள், ஒரு பெரிய கடன்ல போய் சிக்கிறது, இந்த மாதிரியான விஷயத்துல உங்களுக்கு கண்டிப்பா மாட்டி விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அதேபோல ஜாதகர் ஏஎல்பி லக்னம் 12ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கு. நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா, அந்த இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு உங்களுக்கு கடன் உங்களுக்கு கிடைக்குமா? அப்படிங்கிறது. எடுத்ததுமே நான் தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, யாருக்குமே பணம் அப்படின்ற ஒரு விஷயம் கையில இருக்காது. ஸோ இந்த கடன் உங்களுக்கு பெரிதளவுல உபயோகப்படுமா? அல்லது அது பெருங்கடனா ஆக்கி உங்கள அ கஷ்டத்துல கொண்டு போய் விடுமா? அப்படிங்கிறதெல்லாம் முன்னதாகவே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது அவசியம். சரி, இது தொழிலுக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க காதல் அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்துக்கிறீங்க. நாங்க 5 வருஷமா காதலிச்சோம். நாங்க நல்லாவே ஹேப்பியாவே இருந்தோம். இது திருமணத்துக்கு நாங்க போகும்பொழுது, கரெக்ட்டா ஏதோ ஒரு பிரச்சனை எங்களுக்கு இந்த காதல் தோல்வியில போயிடுச்சு அப்டின்ட்டு ஒரு சிலருக்கு இருக்கும். ஏன் அது நடந்தது? அப்டிங்கிற அந்த காரணத்துக்கு நம்ம யோசிக்கிறதே கிடையாது. ஏன்னா, இவங்களுக்கு எந்த ஏஎல்பி போயிட்டுருக்கோ, ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ணுக்கு என்ன ஏஎல்பி போகுது அப்டிங்கிற விஷயத்தையும் கணக்குல எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ 5ஆம் பாவகம்ங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆழ்மனம், அதேபோல காதல் இந்த விஷயத்த குறிக்கிறது. ஸோ இந்த 5ஆம் பாவக அதிபதி போயிட்டு 12ஆம் இடத்துல உட்கார்றாரு அப்டின்னா, காதலால நெறைய விரயங்களையும், தூக்கமின்மை, காதலால நெறைய பேருக்கு அவமானம் சார்ந்த விஷயங்களும் நேரிடும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பாவக மாற்றங்களால ஏற்படக்கூடியது, உங்களுடைய லக்னம் மாற்றங்கள்னால ஏற்படக்கூடியது அப்படிங்கிறதுனால தான். சரி, இப்போ அந்த காதல் திருமணத்தில முடியுமா? முடியாதா? அல்லது அது காதல் தோல்வியில முடியுதா? அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க ஏஎல்பி ஜோதிடம் மூலியமா உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இப்போ 5ஆம் பாவக அதிபதி 12ல இருக்கும்போது காதல் விரயமாகுது, மன விரயமாகுது, தூக்கமின்மை, அதேபோல அவமானங்களை ஏற்படுத்தி குடுக்குது. அதுவே இந்த 5ஆம் பாவக அதிபதி போய் 7ல உட்கார்றாரு அப்டின்னா, அந்த காதல் திருமணத்தில முடியும் அப்டிங்கிறத நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ அதேபோல இப்ப நம்ம திருமணம்னு எடுத்துக்கிறோம். அந்த திருமணம் சரியான காலகட்டத்தில தான் நம்ம பண்றோமா? அப்டிங்கிறதையும் முதல்ல தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ திருமணம் நான் சரியான காலத்தில தான் பண்றேன்னா, நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, 7ஆம் பாவக அதிபதி போய் 8ல இருப்பாங்க. ஸோ 8ல இருக்கும்பொழுது, நான் இப்போ பிரச்சனைக்குரிய சூழலா இருக்கே, நான் திருமணமே பண்ணக்கூடாதா? அப்டின்லாம் கேள்வி இருக்கும். ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில என்ன பண்ணணும்னா, நீங்க பெண் பார்க்குறீங்க அல்லது உங்களுடைய பார்ட்னர் நீங்க சூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, ரொம்ப தூரமா இருந்து நீங்க ஒரு அலைன்ஸ் நீங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, 7, 12 ஆதிபத்தியம் ஆகுது அப்டின்னா, அந்த கணவரோ அல்லது மனைவியோ உங்களுடைய பார்ட்னர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அந்த வெளியூர், வெளிநாடு சார்ந்தவங்களா இருக்காங்க அப்டின்னா, உங்களுக்கு அந்த பார்ட்னர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈக்குவலா இருப்பாங்க.
அல்லது நீங்க வந்து ரொம்ப கிட்டவே பார்க்குறீங்க அப்படின்னா, ரொம்ப ஃப்ரீக்வென்ட் ட்ராவல் பண்றவங்களா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா, வீட்டுக்குள்ள உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து அதிகமா ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதேபோல இந்த திருமணம்ன்ற சார்ந்த விஷயத்துக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு 7ஆம் பாவக அதிபதி நல்ல இடங்கள்ல இருக்காங்களா? அது 8ஆம் வீட்ல வந்து போய் உட்கார்றதோ, அதேபோல அது வந்து 7, 12 சம்மந்தப்பட்டுச்சுன்னா, வெளியூர்ல வந்து ஒரு பெண் அல்லது கணவர வந்து நீங்க தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப உங்களுக்கு அ ஈக்குவலாவும் இருக்கும். அது வந்து உங்களுக்கு காம்பன்சேட் பண்ணும் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு பரிகாரமாவும் நீங்க எடுத்துக்கலாம். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, சரி நான் இப்போ ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னும் பொழுது, அந்த வீடு அப்படிங்கிறது நீங்க கட்டத்துக்கு உண்டான சூழல் இருக்கா? அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ 4ஆம் பாவகம்ங்கிறது தான் வந்து நீங்க ஒரு சொத்து வாங்குறதா இருந்தாலும் சரி, வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, வாங்குறதா இருந்தாலும் சரி 4ஆம் பாவகம். ஸோ இந்த 4ஆம் பாவகம் உங்களுக்கு நல்ல அமைப்பில இருக்கா? அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ 4ஆம் பாவக அதிபதி வந்து போயிட்டு இப்போ 11ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னா, ஆ நான் வீடு வாங்குறேன். எனக்கு லாபம், மகிழ்ச்சி எல்லாமே தானே வரும் அப்டின்ட்டு நெறைய பேர் நெனைப்பீங்க. பட் 4க்கு 11ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 8ஆ மாறிடும். அப்போ என்ன ஆகும்னா, அந்த வீட வாங்குவீங்க. லாபம், மகிழ்ச்சி இந்த மாதிரி ரெட்டிப்பு சந்தோஷம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தடையா மாறிடும் உங்களுக்கு அப்டிங்கிறத சொல்லலாம். ஒரு ஒரு விதமான அதாவது ஆசைப்பட்டு நான் வீடு கட்டுறேன். ஆனா, என்னால அதுக்குள்ள வந்து குடிபோக முடியல. எனக்கு அங்க போனதுலருந்து நெறைய தடைகள், நெறைய விஷயங்கள் வந்து ஒரு ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உடல் நோய் ஏற்படுறது. இந்த மாதிரியான விஷயங்கள ஏற்படுத்தி குடுக்கும். ஸோ, உங்களுடைய பாவகங்கள் வந்து நீங்க எந்த விஷயத்த நீங்க பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, அதுக்குண்டான பாவகங்கள் சரியா இருக்கா உங்களுக்கு? இது சரியான காலமா இருக்கா? அப்படிங்கிறத நீங்க முன்னதாவே தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பண்ணும் பொழுது, உங்களால அதுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பாதகமான விஷயம் உங்களுக்கு ஏற்படுதுனா கூட வந்து, உங்களால வந்து முன்னதாகவே அலர்ட்டா இருக்க முடியும். ஒரு விஷயங்கள வந்து முன்னதா நீங்க வந்து, ஓகே இதுதான் நடக்கப் போது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அதுலேருந்து கொஞ்சமாயிலும் உங்கள செக்யூர் பண்றதுக்கு இந்த ஏஎல்பி ஜோதிடம் வந்து உங்களுக்கு பெரிதளவுல பயன்படும். அதுக்காக தான் ஏஎல்பி ஜோதிடத்த நீங்க படிக்கணுன்ட்டு நாங்க திரும்ப திரும்ப வலியுறுத்திக்கிட்டே இருக்கோம். ஏன்னா, இத படிக்கிறது மூலியமா எந்த விஷயத்தையும் வந்து நீங்க மத்தவங்கள எதிர்பார்த்து நீங்க செய்யக்கூடிய சூழல் உருவாகாது. உங்க விஷயத்த நீங்களே பார்க்கலாம், நீங்களே தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு நாளைக்கு என்ன நடக்கப் போகுதுங்கிறத இன்னைக்கு நீங்களே கணிச்சு நீங்க தெரிஞ்சுக்கும் பொழுது, அந்த விஷயத்துலேருந்து எப்படி வெளிய வரலாங்கிறத ரொம்ப சுமூகமா தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான் நாங்க ஏஎல்பி ஜோதிட முறையில நாங்க சொல்றது. ஸோ ஏஎல்பி ஜோதிடம் அனைவரும் படிக்கணும். இதுல இருக்கிற அத்தனை நல்ல விஷயங்களும் அனைவருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. நன்றி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இத படிங்க. உங்க வாழ்க்கை உங்க கையில. சித்தர் பூமி